அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 3 years அப்ளைடர் கோர்ஸுக்கும் ஹானர்ஸ் கோர்ஸுக்கும் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவை தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தென் இந்த வருஷம் அட்மிஷனுக்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்காவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் வர அப்டேட்ஸை உடனே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ரீஅலாட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்றது அப்ளைடர் கோர்ஸில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. செகண்ட் ரீஅலாட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஆஃப்டர் தீபாவளி தான் வரும். ரீசன் ஏன் அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ தான் யூனிவர்சிட்டி போயிருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கிறதால அதை பேஸ் பண்ணி தான் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. தென் ரீஅலாட்மெண்ட்டை பொறுத்தவரையும் பர்சன்டேஜ் பேஸில் தான் வந்து உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்டே கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிசி கம்யூனிட்டியில் விழுப்புரம் லா காலேஜில் இருக்க ஒருத்தவர் வந்து திருச்சி லா காலேஜ் கேட்குறாரு அப்படின்னா அதே பிசி கம்யூனிட்டியில் திருச்சி லா காலேஜ்லேருந்து விழுப்புரம் காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கணும். இதில் 2 பேர் வந்து ஒருத்தர் விழுப்புரத்துலேருந்து ஒருத்தவர் தான் கேட்டிருக்காரு, திருச்சியிலேருந்து 2 பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அதை வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் தான் வந்து ரீஅலாட்மெண்ட் நடக்கும். ஸோ இதை அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். என்னோடய வியூவில் ஆஃப்டர் தீபாவளி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரீஅலாட்மெண்ட் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹானர்ஸ்க்கு செகண்ட் கவுன்சிலிங். ஹானர்ஸ்க்கு செகண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொன்னாங்க. நான் விசாரித்த வரையும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆஃப்டர் தீபாவளி தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரீசன் ஏன்னா 5 years அப்ளைடர் கோர்ஸுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு, எம்ஓபி கவுன்சிலிங், அது இல்லாமல் 3 years அப்ளைடர் கோர்ஸுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் யூனிவர்சிட்டிலேருந்து எவ்வளோ சீட் வேகன்சி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பிஃபோர் தீபாவளின்றது வந்து பார்த்திங்கன்னா 95% வாய்ப்பு இருக்குது. பட் ஆஃப்டர் தீபாவளி கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடர் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர். இது எல்லாருக்குமே பயங்கர டவுட்டாகவே இருக்குது. வருமா வராதா, வந்துச்சுன்னா எப்போ வரும், இல்லை நாங்கள் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூட தான் தருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டியில் விசாரித்த வரலையும் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கால் பண்ணி கேட்டதுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொன்னது என்னென்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்பட தேவையில்ல, உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் வீக்கா இல்லை அதுக்கு அடுத்த வீக்கா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதே கேட்டகரி தான் ப்ரைவேட் டு அப்ளைட் கவர்மெண்ட் லா காலேஜ் சேஞ்ச் பண்ணவங்களும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்பொழுதே உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்துடும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பொறுத்தவரையிலும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே ஆஃப்டர் தீபாவளி தான் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அடுத்தது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து யூனிவர்சிட்டி சைடில் லாஸ்ட் வீக் வரையும் கேட்டதுக்கு பிஃபோர் தீபாவளி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பிஃபோர் தீபாவளியுமே ஷியோராக சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் வரலாம். பட் சீக்கிரம் வந்துடும், ரெடியாக இருந்துக்கோங்க, எப்போ வேணாலும் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க, டக்குன்னு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும், பயப்பட தேவையில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே சொல்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்றது தான். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே லா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.